அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 21 இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த அதிபர் தேர்தலில் ராஜபக்சோவின் மூத்த மகன் நாமல் ராஜபக்சோ போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே 2022 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அது மட்டும் இல்லை, இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். ஆனால் இந்த நாமல் ராஜபக்சோ இவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. 108 சிங்கள பெண்கள், தமிழ் பெண்கள் உட்பட பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பண வேட்டை வசூல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டி என்ற ஒரு நிதி நிறுவனத்தில் 7,000 கோடி ஆட்டையம் போட்டிருக்கார். அது மாதிரி ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்சனுடைய சரித்திரம் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு சீட்டிங் பண்ணுறவன், குறுக்கோளியில் சம்பாதிக்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், ரவுடிஸ் பண்ணுறவன் தான் இன்னைக்கு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தலைவர் பார்க்கவே முடியல. இங்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது, இதுதான் சொல்ல முடியும். இங்கு சகுனிகளும் எட்டப்பர்களும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதுதான் சொல்ல முடியும். வேறு என்னத்தை நாம சொல்ல முடியும்? அன்பு சொந்தங்களே, சொல்வதற்கு ஒன்றுமில்லாத இந்த தேசமாக மாறிவிட்டது என்பதுதான் நமக்கு வருத்தப்படக்கூடியதாக ஒன்று இருக்கின்றது. கோச்சோ ராஜபக்ச காலத்தில் இந்த நாமல் ராஜபக்சோ என்ற இந்த ராஜபக்சோ பிள்ளைகள் அதிகமாக இலங்கையில் ஆட்டம் காண்பித்தார்கள். நான் என்ற வக்கிரம் பிடித்து ஆட்டங்களை தலைகளாக ஆடி காமித்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு மனிதர் தான் நாமல் ராஜபக்சோ. வெறிவெடித்த இன வெறி கொண்டு பயணிப்பவர்கள் இந்த ராஜபக்சோ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். தமிழன் என்றால் பிடிக்காது, தமிழன் என்றால் அலர்ஜி அவர்களுக்கு. இதுபோலதான் இங்கு தமிழகத்திலும் கருணாநிதி குடும்பம், திராவிடர்கள் தமிழர்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. கச்சத்தை வைத்தார வார்த்தை கருணாநிதி என்று சொல்லலாமா? ஆஹா, எது மாதிரி சொல்லலாம் சொல்லுங்க அன்பு சொந்தங்களே. இங்கு தப்பு ஆட்சி செய்கிறவன் தான் இந்த நாட்டில் தலைவனாக இருப்பான். ஒழுக்கமான நேர்மையான பாதையில் ஆட்சி செய்கிறவன், அவன் பக்கம் 10 பேர் இல்லை, 5 பேர் இல்லை, 2 பேர் கூட போய் சேர மாட்டாங்க. இங்கு அதுபோல இங்கு சந்தி சிரிக்கின்றது சட்ட ஒழுக்கங்கள் என்பதுதான் நாம சொல்ல முடியும். வேறு என்னத்தை சொல்வது என்பது நமக்கு ஒன்றும் புரியவில்லை அன்பு சொந்தங்களே. ரொம்ப இலங்கையிலே போர் நடந்து முடிந்த பிறகு ராஜபக்சோக்கு இந்த காங்கிரஸ் குடும்பம் விருந்து வச்சாங்க. இந்த இந்தியா வரவழைச்சு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. எனக்கு புரிந்து கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள், சிந்தனை கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம் பிள்ளைகளை சொல்லி வளருங்கள். நம் தொப்புள் கொடி உறவான ஸ்ரீலங்கா உறவு, ஸ்ரீலங்காவில் அடிபட்டா நமக்கு தான் வலிக்கும், இல்லை நமக்கு அடிபட்டா ஸ்ரீலங்காக்காரங்க தான் வலிக்கும். ஏன்? தமிழன் ஒன்று இனமடா, தமிழன் ஒன்று இனம். மானத்தை வித்து வாழ்பவன் தமிழன் அல்ல, மானத்தை வித்து வாழ்பவன் தமிழன் அல்ல. இதுபோலதான் இந்த தமிழகத்திலும் இருக்கட்டும். தமிழன் என்ற ஒரு கெத்து இருக்கு, அதுதான் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்தில் குஷி நகர் விமானம் நிலையம் திறக்க வந்தார் நாமல் ராஜபக்சோனுடைய பையன். நாமல் ராஜபக்சோ வந்தார். அப்பொழுது பாரதிய ஜனதா மோடி அவர்களுக்கு சிங்கள மொழியில் பகவத்கீதை நாமல் ராஜபக்சோ வழங்கினார். அப்பொழுது 100க்கும் மேற்பட்ட புத்தர் மகான்கள் அதில் கலந்து கொண்டு செய்தார்கள்.
நமக்கு இன துரோகம் செஞ்சது தமிழர்களுக்கு இந்த ராஜபக்சோ, இந்த கருணாநிதி குடும்பம், இந்த காங்கிரஸ் என்ற ஒரு குடும்பம். இதுதான் நம்ம தமிழ் இனத்திற்கு 1.5 லட்சம் பேர் முள்ளிவாய்க்காலில் இறக்கப்பட்டதற்கு காரணம் இவர்கள் 3 பேர் தான். வேற யாருமே இல்லை, வேற யாருமே கிடையாது. ஆனா இன்றைக்கு தமிழகத்தின் தலைவன் என்று போட்டுக் கொண்டிருக்கின்ற கருணாநிதி தமிழகத்தின் மூளை பட்டி தொட்டி முழுவதும் சிலை திறத்து கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுக்கோ சிலை, கக்கூசுல வச்சுக்கோ சிலை, ஒரு நூலகத்துல வச்சுக்கோ சிலை, எல்லா இடத்தையும் சிலை வைத்து வைத்து மக்கள் வரிபணத்தில் கண்ட இடங்கள் எல்லாம் சிலை வைத்து கருணாநிதி சிலை வைத்து காமிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எதற்கடா? எமக்கு ஒன்றும் புரியவில்லை. என் இனம் அழியும் போது மெரினா பீச்சில் போய் தர்ணா போராட்டம் என்று சும்மா ஃபார்மாலிட்டி காமிச்சிட்டு நீ 4 பக்கம் ஏர்கூலர் போட்டுக்கிட்டு 3 பொண்டாட்டிகள் வச்சுக்கிட்டு நீ தர்ணா போராட்டம் என்ற பெயரில் கண் துடைப்பில் நீ செஞ்சே. அதே 4 மணி நேரம் கிடைச்சு கருணாநிதியே சொன்னாரு, அங்க போரு நின்று விட்டது, தர்ணா போராட்டம் கலைக்கப்பட்டது என்று நாடகமாடிய கருணாநிதி. வேற என்ன சொல்ல முடியும்? தமிழர்கள் சில பேர் திராவிடர்களுக்கு மாரடிக்கிறார்கள், ஒத்து ஊதுறார்கள், எட்டப்ப வேலை பார்க்கறான். அதனாலதான் தமிழ்நாட்டில் தமிழ வர முடியல, வாழ முடியல, ஆட்சிக்கு வர முடியல. தமிழ்நாட்டில் எவன்டா ஆட்சி செய்யவனும்? தமிழன் தான் ஆட்சி செய்யணும். ஆனா இங்க திராவிட ஆட்சி செய்யறானே. திராவிடனுக்கு எட்டப்ப வேலை, காட்டி கொடுக்கிற வேலை, கூட்டி கொடுக்கிற வேலை இங்க இருக்கிற தமிழன் செய்யறதுனாலதான் திராவிடன் இங்கு 50 வருடங்களாக ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, திராவிடம் கரெக்டா வாரிசு பெத்துட்டு வரான். அடுத்தது 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 அடுத்தது. எதற்கு? தமிழர்களை சிந்திக்க செய்யாமலே வைத்துக் கொண்டு இருக்கிறான் இங்கு திராவிடன். நம் நிலம் இங்கு பறி போகுது, விவசாய நிலம். நம் மலைவளம் இங்கு பறி போகுது. கேரளாவுக்கு கடத்துறான்டா எம்சென்ட் என்ற பெயரால், மணல் என்ற பெயரால், ஜல்லி என்ற பெயரால். கர்நாடகாவுக்கு கடத்துறான்டா எம்சென்ட் என்ற பெயரால், ஜல்லி என்ற பெயரால். இங்க இருக்கிற மலை வளத்தை வெட்டுறான்டா, இங்க மணலை கடத்தி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு விற்கிறான்டா. எந்த அரசு வந்தாலும் கார்பரேட் நிறுவனத்துக்கு தாண்டா வேலை செய்யுது, மக்களுக்கு வேலை செய்யலையே. இங்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. இங்கு தமிழகத்தில் எல்லா துறையும் படுத்துக் கொண்டு விட்டது. ஆனால் இங்கு டாஸ்மார்க் துறை மட்டும் சிறப்பாக செயல்படுகின்றது. டாஸ்மார்க்ல குடிச்சு ஒருத்தன் ஏதோ ஒன்று பிரச்சனை, உடனே கவர்மெண்ட் 10 லட்சம் இல்லை 20 லட்சம் இனாம் கொடுக்குது. ஒரு விவசாயி இறந்தானா கடன் தொல்லையால 1 லட்சம் கொடுக்கறான். ஒரு நாட்டை பாதுகாக்கிற ஒரு மிலிட்டரிக்காரன் இருந்தானா 1 லட்சம் ரூபாய் தரான். ஒரு கார்பரேட் பஸ்ஸுக்காரன் இருந்தானா 1 லட்சம் ரூபாய் தரான். என்னடா சட்ட திருத்தம் அல்ல? இந்த சட்ட திருத்தத்தையும் ஏத்திக்கிட்டு இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த தமிழ் எட்டப்பர்களில் எட்டப்பன் காட்டி கொடுக்கிறோம், கூட்டி கொடுக்கிறோம் தானே நான் சொல்ல முடியும். இவ்வளவு மோசமான சட்ட திருத்தம் இங்க இருக்கு. இதையும் ஏற்றுக்கொண்டு இங்கு தமிழகத்தில் அவர்களையே வாக்களிக்கிறீர்களே, உங்களை என்ன என்று சொல்வதடா? ஈழக்கூட்ட தமிழ் கூட்டங்கள் என்று தான் சொல்ல முடியும். சில பேர் செய்யற தவறுனால இன்னும் சில பேர் பாதிப்பு ஏற்படுறான். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்சம், ஒரு விவசாயி கடன் தொல்லையால் இறந்தவனுக்கு 1 லட்சம். என்னடா சட்டம்? சட்ட திருத்தம். ஆட்சி செய்ய முடியல, இறங்கு, நாங்க செய்கிறோம். என்ன செய்வது? என் இனம் அழியுதே, என் இனம் மானத்தை வித்து ஈனத்தை வித்து திராவிடம் கிட்ட போய் அடிமையாகுதே. நான் என்னத்தை செய்வது? எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஒன்றும் புரியல. இங்கு சரியான பள்ளிக்கூடம் இல்லை, ஒழுது கொண்டு இருக்கிறது. பள்ளிக்கூடம் இல்லை, சரியான ஒழுது கொண்டு இருக்கின்றது. இங்கு சரியான நெல்மணி உணவு கிடங்கு இல்லை. இவர்களுக்கு தேவை ரேஸ். என்ன ஐயா ரேஸ்? ரேஸில் யார் அப்பா விட்டு காசு? யார் வரி பணத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க? சென்னையில் எடப்பாடியார் 8400 கோடி ஒதுக்கினார் சென்னை வடிகாலுக்கு. 8 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் நிற்காதுன்னு அதிலேயே அவர் ஆட்டையும் போட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இந்த அரசு 4000 கோடி ஒதுக்கிச்சு, அதுலேயும் ஆட்டையும் போட்டுட்டாரு. 1 சென்டிமீட்டருக்கே தண்ணி நிற்குது.
அதுக்கு மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லி 6000 ரூபா கொடுத்து கண் துடைப்பு மூடிட்டாங்க. நாம் மக்களுக்கு தவறு சொல்வதா, அரசியல்வாதி மேலே தவறு சொல்வதான்னு பார்த்தா, என் இன மக்கள் 5க்கு 10க்கு ஏங்கிட்டு இருக்குதே திராவிடம் கிட்ட. நாம் என்னத்தை போய் சொல்ல முடியும்? என்னத்தை போய் சொல்ல முடியும்? நான் இவனு கத்துறேன், என் பையன் எவனு கத்த போறான்னு தெரியல. இங்க தப்பா ஆட்சி செய்யறவனுக்கு தாண்டா தேர்ந்தெடுக்கிறீங்கடா. ஈன கூட்டம், மான கூட்டம், தமிழ் கூட்டம், வெள்ளட்டும் தமிழ் தேசியம்.